கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. அம்மிங்க ஒருத்தர் பாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை அனைவரையும் இந்த உயிர்த்தெழுத ஆராதனைக்கு நாங்கள் வாழ்த்துகிறோம். விசேஷமாக 3 நாள் கூடுகையிலே எல்லாரும் ஒர்க் செய்யணும், ஒரு சிலர் மட்டும் வருகிறார்கள். நாம் வெளியே சபை ஆறல்ல, நம்மளுடைய சபையில் நடக்கின்ற இந்த கூடுகையிலே ஒரு சிலர் இப்போவே இந்த வால் போஸ்ட்டு பாம்ப்ளெட்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஒரு சிலர் ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் எதுவுமே செய்யலை, ஒரு சிலர் அப்படியே இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் எப்படி ஒரு காரியம் நடக்கும்போது, உங்கள் வீட்டில் நடக்கிற காரியங்களுக்கு எப்படி நீங்கள் பிரயாசப்படுகிறீங்களோ, வேலை செய்கிறீங்களோ, அப்படியே இந்த ஊழியத்திற்காக எல்லாரும் வேலை செய்ய வேண்டும். சாட்டர்டே மத்தியானம் சாப்பாடு இருக்கும், அப்படியே நைட்டும் இருக்கும். சண்டேவும் ஒரே ஆராதனை இருக்கும், காலை ஆராதனை இருக்காது. எல்லோரும் ஒரே ஆராதனையாக சேர்ந்து நாம் ஆராதிக்க போகிறோம். அன்றைக்கி சண்டேவும் மத்தியானம் உணவு இருக்கும், அப்படியே மண்டேவும் பகலில் உணவு இருக்கும், நைட்டும் உணவு இருக்கும். அப்போ நம்ம 6 வேளை உணவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதனால் ஏதோ ஒரு சிலர் ஒரு 4 பேர் 5 பேர் அவங்க மட்டுமாக வேலை செஞ்சு உணவு ஆயத்தம் பண்ணி வச்சா நம்ம சாப்பிட்டு போகிறவங்களாக நாம் இருக்கக்கூடாது. அதனால் நாங்கள் ஒவ்வொரு பகலில் ஒரு டீம், நைட்டுக்கு ஒரு டீம், அப்படி ஒரு 6 முறை நம்ம சாப்பாடு செய்கிறோம் இல்லைங்களா. அதனால் ஒவ்வொரு டீம் எந்த டீம் வரணும் அப்படின்றத நாங்கள் முன்கூட்டியாகவே உங்களை நாங்கள் அறிவிக்கிறோம். அவங்க நிச்சயமாக அந்தந்த டீம் நீங்கள் வேலை செய்ய வேண்டும். நம்மளே சாப்பிடுவதை நம்மளே என்ன பண்ணிக்கணும், சமைச்சு நம்மளே பரிமாறி நம்மளே சாப்பிட வேண்டும். அதனால் நீங்கள் அதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். சாட்டர்டே டே ஃபஸ்ட்டு நாள் மீட்டிங்கு காலையில் நடக்கும், யாரும் தவற விடாதீங்க. இந்த 3 நாள் கூடும் அளவு நீங்கள் எல்லாம் ப்ரோக்ராம்ஸு வேலைங்க அங்கே இங்கே போகிறதெல்லாம் வச்சுட்டு 3 நாள் தேவ சமூகத்தில் நான் நின்று ஜெபிப்பேன். நான் கர்த்தருடைய வார்த்தை கேட்பேன், கர்த்தரை ஆராதிப்பேன், கர்த்தரை மகிமைப்படுத்துவேன் என்ற ஒரு தீர்மானத்தை நீங்கள் முழு ஃபேமிலியாக நீங்கள் எடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். வாலிபர்கள் எஸ்பெஷலி இன்றைக்கி ஈவினிங்கில் கிரவுண்ட் கிளீனிங் இருக்கும். தயவு செஞ்சு ராத்திரி கூட பிள்ளைகள் வால் போஸ்டெல்லாம் போட்டு மிட் நைட்டுக்கு மேலே அவர்கள் படுத்தார்கள். அந்த பிள்ளைகளுக்கான கர்த்தரை துதிக்கிறேன். ஒரு மீட்டிங் நடக்கணும் அப்படின்னா நிறைய பிரயாசப்பட வேண்டியதாக இருக்கிறது. அதனால் 3 வேளை சாப்பாடு இருக்கிறது. அதனால் அதுக்காக இதுவரையிலும் நாம் எதையும் ஆயத்தப்படுத்தவில்லை. கர்த்தர் தான் அவரை பார்த்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் தான் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவராய் இருக்கிறார். இதுவரையிலும் உண்மையுள்ளவராக கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். அந்த கூடுகையில் வேண்டிய எல்லாமே எவ்ரி நீட்ஸ் ஆண்டவர் கிறிஸ்தேசு மகிமையிலே அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் உங்களை இந்த கூடுகைக்கு ஏவினால், நீ இதை செய் அதை செய் என்று சொல்லி கர்த்தர் உங்களை ஏவினால் நிச்சயமாகவே நீங்கள் செய்வீர்கள். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இந்த வேளையில் நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகின்றோம். ஏன்னா நாம் ஒரு 15 நிமிஷம் முன்னையே முடிச்சுட்டு கிரவுண்டில் போயிட்டு எல்லாரும் ரவுண்டாக நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த கிரவுண்டை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும்படி, தேவனுடைய வல்லமை அந்த கிரவுண்டில் இறங்கி வரும்படி நாம் ஜெபிக்க போகின்றோம். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடிட்டு நாம் ஜெபத்தோடு கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் இயேசு நல்லவர்,
ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர். கைத்தட்டி வாய் திறந்து பாடுங்க. ஒரு நாளும் விலகிடா, ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. எல்லாம் கைத்தட்டி சந்தோஷமாய். விலகிடா, அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார், எனக்கு சமாதானம் தருகிறார். கரங்களை தட்டி ஒன்று சேர்ந்து பின்னாடி இருக்கிறவர்கள், சார்ல இருக்கிறவர்கள், பெரியவர்கள் கைத்தட்டி கைத்தட்டி பாடும்போது சரீரத்திலே ஒரு புது பலன். பிள்ளைகள் எல்லாம் கைத்தட்டுங்களா? சத்தம் காணும். நல்ல கைத்தட்டுங்க பிள்ளைகள் எல்லாரும் பாடுங்க. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நல்ல கைத்தட்டி பாடும்போது சாத்தான் மிதிக்கப்படுகிறான், சாத்தான் அழிக்கப்படுகிறது, சாத்தான் வல்லமைகள் முறியடிக்கப்படுகிறது. ஒன்று சேரும்போது ஆண்டவரோடு தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். பாடிக்கொண்டிருக்கும் போது பிசாசுடைய முகங்கள் உடைக்கப்படுகிறது. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபித்து விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல உயிர்த்தெழுந்த காலை ஆராதனை தந்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்துக்கு வருவதற்கு நீ பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்மை பாட, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாக நீர் கொடுத்த நல்ல நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கரங்களை பிடிச்சு பக்கத்தில் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது சொல்லுங்க பிள்ளைங்க, பெரியவங்க. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா.
ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் வேகமாய் கடந்து செல்லலாம். ஆண்டுடைய வார்த்தைக்கு வேகமாய் திரும்பலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் எடுத்தவர்கள் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, ஆமாம், இதுவரைக்கும் நாம் கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை நாம் எப்படி தேட வேண்டும்? எங்கே தேட வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்தை தேடினவர்களுடைய வாழ்க்கையை குறித்து கடந்த நாட்களிலே நாம் கற்றுக்கொண்டு வர கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்நாட்களிலே நாம் பார்க்க போகின்றதான வார்த்தை, நாம் தேட வேண்டியது 2 நாம் தேட வேண்டுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? முதலாவது அப்படின்னு தமிழ் பைபிளே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது அப்படின்று சொன்னால் ஃபஸ்ட் அப்படின்று இங்கிலீஷில் நமக்கு வருகிறது. ஃபஸ்ட் என்று சொன்னால் என்ன தெரியுமா? ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டு காட். நம்முடைய வாழ்க்கையில் ஆமாம், முதல் காலை நேரத்தை நாம் எழுது கொள்ளும் போது முதல் நேரத்தை கர்த்தருக்கு கொடுப்பது, முதல் கர்த்தருக்கு நமக்கு கொடுக்கிறதையிலே கர்த்தருக்கு ஃபஸ்ட்டு நமக்கு கொடுப்பது. நேரமானாலும் வாழ்க்கையமானாலும் அது பணமானாலும் சமயமானாலும் எதுவாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து முதல் நபராக முதல் இடத்தில் நிற்க வேண்டியவர் தேவனாகிய கர்த்தரை நிற்ப வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது நாம் கவனிக்க போகிறோம். முதலாவது நாம் தேட வேண்டியது என்ன ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யம். சொல்லுங்கள் எல்லாரும் கைப்பிடிச்சி, என்ன ராஜ்யம்? இப்போ தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கின்றது? தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கின்றது? இப்போ நம்ம வாழ்கின்றதான இந்த பூமியில் என்ன ராஜ்யம் இருக்கிறது? என்ன ராஜ்யத்தில் நாம் இருக்கின்றோம்? உங்களுக்கு தெரியுமா? நம்ம என்ன ராஜ்யத்தில் இருக்கின்றோம் என்றால் பூலோக ராஜ்யத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த பூலோக ராஜ்யம் கவனிங்க, இந்த பூலோக ராஜ்யத்தில் தேவ ராஜ்யம் வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட சொன்னார். ஆனால் இந்த பூலோக ராஜ்யத்தில் தேவ ராஜ்யம் வராதபடிக்கு தடையாக ஒருவன் நிற்கிறான். அவன்தான் பொல்லாத பிசாசு. இன்னைக்கு தேவ ராஜ்யம் வர வேண்டும் என்றால் பிரியமானவர்களே, ஆமாம், தேவன் வர வேண்டும் இந்த இடத்துல. ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் மனிதனை எதற்காக உருவாக்கினார்? உங்களுக்கு தெரியுமா? நாம் வேதத்திலிருந்து வாசிக்கலாம் வாங்க. ஆமாம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை எடுத்துக்கொண்டு வாசிக்கலாம். ப்ளீஸ் எல்லாரும் இந்த வசனத்தை நீங்கள் திருப்பும்படியாக நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, இந்த சவுண்ட் வந்துட்டே இருக்கு, அதை குறைங்க. அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இவர்கள் மாத்தி உக்காருங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா?
ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டு கொள்ளுங்கள். அதை நீங்கள் பார்க்கின்ற போது கர்த்தர் எல்லாத்த படைச்சிட்டு கடைசியில் மனிதனை படைத்தார். படைத்த நோக்கம் என்ன என்று பார்த்தால், ஆண்டவர் படைத்த எல்லாவற்றையும் ரூல் ஓவர் பண்ணுங்கள் என்று கர்த்தர் கொடுத்தார் அதிகாரத்தை. அதில் சொல்ல மாட்டீங்களா? என்ன பண்ண சொன்னார்? ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னால் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? 26ஆம் வசனத்தை கூட பாருங்கள். பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. என்னத்துக்காக ஆண்டவர் மனுஷனை படைச்சாரு? எதுக்காகம்மா? தெலுங்குல சொல்லுங்க. ஏலுட்டக்கு. இது படித்து கூட உங்களுக்கு அது ஆன்சர் சொல்ல தெரிலன்னா நீங்கள் இன்னும் பைபிள் நாலேஜ் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். மனுஷனை ஆண்டவர் எதெல்லாம் எதுக்காக படைச்சாராம் கிளியராக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏலுதுருகாக்கா. ஏலுட்டா அப்படின்னு என்ன தெரியுமா? ஏலுட்டா அப்படின்னா ஆளும்படி கிங்டம். ஒரு ராஜ்யத்தை ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு? ஆளுகை செய்கிறாரு. அப்போ மனுஷனை ஆண்டவர் அடிமைகளாக இருக்கும்படி படைக்கவில்லை. ஆமாம், மனுஷனை ஆண்டவர் எப்படி படைச்சாரா? இந்த பூமியிலே இருக்கிற எல்லாத்தின் மேலே அதிகாரியாக தேவன் நம்மளை படைச்சிருக்கிறார். எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளும்படி படைச்சிருக்கிறார். எல்லாத்தையும் ரூல் ஓவர் பண்ணும்படி மனுஷனை படைச்சிருக்கிறார். அதுதான் தேவனுடைய திட்டம், அதுதான் தேவனுடைய நோக்கம், அதுதான் மனுஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த ஒரு அதிகாரம். ஆனால் இந்த மனிதர் என்ன பண்ணிட்டானா? ஆளுகை செய்ய வேண்டியவன், ரூல் ஓவர் பண்ண வேண்டியவன் என்ன பண்ணிட்டான்? அந்த அதிகாரத்தையும் இழுந்து போய்விட்டான், அந்த வல்லமையும் இழுந்து போய்விட்டான். அது மட்டும் இல்லை, இழுந்து போய்விட்டு அடிமையாக மாறிவிட்டான். பயந்தாங்கோழி ஆயிட்டான், கோயா மாதிரி மாறிட்டான். மனிதன் ஆள வேண்டியவன் அந்த ஆளுகை, அந்த வல்லமை, அந்த அதிகாரத்தை மனிதன் பாவத்தின் நிமித்தம், தேவ கட்டளை மீறினது நிமித்தம், தேவ வார்த்தையின்படி நடக்காமல் போனது நிமித்தம் அவன் என்ன செய்யப்பட்டான் என்று சொன்னால், எல்லாத்தையும் இழுந்து போய்விட்டான், எல்லாத்தையும் லாஸ் பண்ணி கொண்டு விட்டான். அப்படி எல்லா மகிமையும், எல்லாம் அதிகாரமும், எல்லாம் வல்லமையும் யார் கையிலே கொடுத்து விட்டான் என்று சொன்னால், பிசாசின் கையிலே கொடுத்து விட்டான். தேவனுடைய நோக்கமோ இந்த பூமியை ரூல் ஓவர் பண்ண வேண்டியது பிசாசு அல்ல, அவர் சாயலாக உருவாக்கப்பட்ட மனிதன். ஆனால் மனிதன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, கர்த்தர் கொடுத்திருந்த அந்த மகத்துவமான கனமான ராஜரீகம் பண்ணுகிறதான அந்த வாழ்க்கையை பிசாசு ஏமாத்தினதுனால, பாவத்தில் தள்ளினதுனால அந்த வல்லமையையும் அந்த அதிகாரத்தையும் இழுந்து போய்விட்டான். பிரியமானவர்களே, அதனால்தான் இப்போ இந்த பூமியை யார் ஆண்டு கொண்டிருக்கிறான்? சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த பூமியை இன்னைக்கு ரூல் ஓவர் யார் பண்ணி கொண்டிருக்கிறது? இன்னைக்கு பிசாசா கையிலே போய்விட்டது. பிரியமானவர்களே, இந்த பிசாசின் கையில் இருக்கிறதான இந்த ஆளுகையிலிருந்து
திரும்பி இந்த உலகத்தை மனிதன் ரூல் ஓவர் பண்ண வேண்டும் என்றால் பிசாசனுடைய கையிலிருந்து இந்த ராஜ்யத்தை பிடுங்க வேண்டும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. பிடுங்கணும் அப்படின்னா முதலாவது இந்த அடிமையாக இருக்கிற ஜனங்களை முதல் விடுவிக்கணும். அப்போ விடுவிச்ச பிறகு செகண்ட் தான் கிங்டம் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? ஆமாம், விடுவிக்க போறாரு. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உண்டாக்குனது இந்த வேர்ல்ட்லி கிங்டம், உலகத்தினுடைய ராஜ்யத்தை கர்த்தர் உருவாக்கி அதுக்கு அப்புறம் அந்த வேர்ல்டை ஆளும்படி மனிதனை கர்த்தர் உருவாக்கினார். நல்லா கவனிக்கணும். ஆனா அந்த மனிதன் என்ன பண்ணிட்டான்? இழுந்து போய்விட்டு அந்த ராஜரிகத்தையும் இழுந்து போய்விட்டான். அப்போ ரெண்டுத்தையும் இழந்து போயிட்டான். அவன் தன்னுடைய ராஜரிகத்தை இழந்து போய்விட்டான், தேவ சமூகத்தை இழந்து போய்விட்டான். அப்போ என்ன ஆச்சுன்னா இவனும் அடிமையாகிவிட்டான், இந்த அதிகாரமும் பிசாசு கையில் போயிடுச்சு. அப்போ ரெண்டையும் மீட்டு கொள்ள வேண்டும், ரெண்டையும் கர்த்தர் மீட்க வேண்டும். அல்லேலூயா. அடிமையாய் போன மனுஷனையும் மீட்க வேண்டும், பிசாசு ஆளுகை பண்ற இந்த உலகத்தையும் மீட்க வேண்டும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்போ ஜீசஸ் எதற்காக வந்தார் முதல் வருகையில் என்று சொன்னால், இந்த உலகத்தை மீட்கும்படி அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற மனுக்குலத்தை மீட்கும்படி வந்தார். இரண்டாம் வருகையிலே இயேசு ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். அப்பொழுது இந்த உலகத்தையும் மீட்டு கொள்ள போகிறார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? அப்போ அந்த உலகத்தை மீட்டு ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். அந்த ராஜ்யத்தை இன்னிலிருந்து தேட வேண்டும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் அவர் ராஜ்யத்தையும். ஆமா, பிசாசு ஏசப்பா கிட்ட என்ன சொல்றான் பாருங்க. மத்தேயு எழுதின அந்த சுவிசேஷ புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் இயேசுவை சோதிக்கிறான் பிசாசு. அப்பொழுது இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் எடுத்தவர்கள் 8ஆம் வசனத்தையும் மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கே காண்பித்து நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? ஐயா கவனிங்க, மனிதனுக்கு தெரியவில்லை, பிசாசுக்கு நல்ல தெரிகிறதை நாம் பார்க்கின்றோம். பிசாசுக்கு நல்ல தெரியுது பாருங்க. கவனிங்க, இயேசு எதற்காக வந்தாரோ, இயேசு யாருக்காக வந்தாரோ, இயேசு என்ன செய்ய இந்த பூமியில வந்தாரோ, 2000 வருஷங்கள் ஆகிறது. இன்னைக்கும் நிறைய கிறிஸ்டியனுக்கு தெரியல இயேசு எதற்காக வந்தாரோ, இயேசு என்ன செய்ய வந்தாரோ. பிசாசுக்கு நல்ல தெரியுது. என்ன தெரியுது? உலக ராஜ்யம் எல்லாம் காமிச்சு என்ன பணிந்து கொள், இந்த மகிமையையும் எல்லாத்தையும் உனக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்றான். கவனிச்சிங்களா? ஏற்கனவே இந்த மகிமையை கொடுத்தது ஆண்டவராகிய இயேசு மனிதனுக்கு கொடுத்திருந்தார். மனிதனை ஏமாற்றி பிடுங்கி விட்டான். இப்போ அந்த ராஜ்யத்தின் மகிமையும் அந்த ராஜ்யத்தின் வல்லமையும் அந்த ரூல் ஓவர் எல்லாம் பிசாசு ஆளுகை பண்றான். அதை திரும்பி மனிதனுக்கு வாங்கி கொடுக்கதான் என் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில வந்தார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அதை திரும்பி நமக்கு கொடுப்பதற்காக. எஸ், ஜீசஸ் வந்தது இந்த பூமியிலே ஏதோ ஒன்றை சாதிக்க அல்ல.
இழுந்து போன ராஜ்யத்தையும் இழுந்து போன மனுக்குலத்தையும் திரும்பி மீட்கும்படியாக இயேசு 2000 வருஷங்களுக்கு முன்பாக வந்தார். கவனிங்க, என்னத்தை கொடுப்பதற்கு? ராஜ்யத்தை திரும்பி கொடுப்பதற்கு. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இந்த ராஜ்யம் பிசாசின் கையிலிருந்து மீட்கும்படி இயேசு வருவார் என்று பிசாசுக்கு நல்லாவே தெரியும். இயேசு அப்படியே வந்தாரு, இயேசுவையும் ஏமாத்துகிறான். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே ஆதாமை ஏமாற்றி ஏவாளை ஏமாற்றி எப்படி பறித்து கொண்டானோ இயேசுவையும் ஏமாற்ற பார்க்கிறான், இயேசுவையும் சோதிக்க பார்க்கிறான். ஆனால் ஆதாம் ஒரு மனிதன், இயேசு ஒரு மனிதனும் ஒரு தேவனுமாயிருக்கிறார். இயேசுவை ஏமாற்ற முடியாது. இயேசுவை பிரியமானவர்களே, பிசாசை வணங்கி ஆண்டவர் ராஜ்யத்தையே பெற்றுக்கொள்ள வரவில்லை. பிசாசையை மெதித்து, பிசாசையை அழித்து, பிசாசையை சங்கரித்து, பிசாசையை வென்று, அவனை கொன்று ராஜ்யத்தை நமக்கு திரும்பி கொடுக்கும்படிதான் இயேசு இந்த பூமியில வந்தார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ரொம்ப இதை நம்ம யோசிக்கும் போது யாருடைய ராஜ்யம், யாருடைய அதிகாரம், யாருடைய வல்லமை, யார் எடுத்துக்கின்னு யார் கொடுக்கறத பார்த்தீங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ நம்மளுடைய மொபைலை எடுத்துக்கிட்டு நான் சொல்றதை செய், நான் உனக்கு மொபைலை கொடுக்குறேன்ற மாதிரி இருக்குது. மொபைல் எந்துதான் உந்து மாதிரி அவன் பில்டப் பண்ணினுக்கிறான். ராஜ்யமும் வல்லமையும் அவன் இல்லை. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் அது தேவனுக்குரியது. அதை மனுஷங்கிட்ட ஏமாத்தி வாங்கிட்டான். அதை திரும்பி யாரு கொடுக்குறானா? யாரு கொடுக்குதா பாருங்க, எவ்வளவு காமெடி ஆகுதோ. ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்படியெல்லாம் பைபிளை வாசிக்கணும், திங்க் பண்ணுங்க. தேவ ராஜ்யம், இந்த ராஜ்யம் எல்லாம் கர்த்தருடையது. ஆனால் கவனிங்க, இந்த பூமியும் சகலமும் பிசாசு இல்லை. பிசாசு ரூல் ஓவர் பண்ணி கொண்டிருக்கிறான். கடவுள் தான் எல்லாமே, கடவுள் தான் படைச்சார், கடவுள் தான். அதனால தான் நம்ம ஆண்டவரை எதுக்கு தேடுறோம், ஆண்டவருக்கு எதுக்கு பக்தி செய்கிறோம் அப்படின்னா, பிசாசு நம்மளை எப்படியாவது தள்ளி நமக்கு விபத்துகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நிறைய போராட்டங்களையும் பண்ணி கொண்டிருப்பான். அவன் கரத்திலிருந்து என்னை காத்து கொள்ளும் ஆண்டவரே என்று ஆண்டவரை உதவி கேட்பதற்காக தான் ஆண்டவரை தேடுகிறோம். அவன் சொல்ல மாட்டீங்களா? அப்போ பிசாசின் கரத்தில் நீ விழாமல் இருக்கணும்னா கர்த்தருடைய உதவி தேவைப்படுகிறது. அப்போ கவனிங்க, இப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? அவருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இப்போ மனிதர்கள் கவனிங்க, மனிதர்கள் பூமியில் இருக்கிறார்கள், பூலோக ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். இந்த ராஜ்யமும் கர்த்தருடையது தான். ஆனால் இந்த ராஜ்யமும் யாரு ரூல் ஓவர் பண்ணினுக்கிறா? பிசாசின் கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ மனிதர்கள் என்ன பண்ணினுக்கிறாங்க? பிசாசின் கரத்தில் இருக்கிற இந்த ராஜ்யத்திற்காக பிரயாசப்பட்டுக்கிறாங்க, இந்த ராஜ்யத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, இந்த ராஜ்யத்தை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த ராஜ்யம் அல்ல, ஒரு ராஜ்யம் வரப்போகிறது, அது தேவ ராஜ்யம். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். இன்னொரு வசனங்களை, இதெல்லாம் இன்ட்ரடக்ஷன், தேவ ராஜ்யத்திற்காக அதை புரிந்து கொள்வதற்காக சொல்லப்படுகிற ஒரு இன்ட்ரடக்ஷன். இது பெரிய மெசேஜ் இல்லை, ஒரு இன்ட்ரடக்ஷன். அப்போதான் தேவ ராஜ்யம் என்ன, எங்க இருக்கு, அதை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை எப்படி தேட வேண்டும் என்று நமக்கு தெரியும். பிரியமானவர்களே, ஆமென். கடந்து போலாம் வாங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஒரு ஜெபத்தை ஆண்டவர் செய்ய சொன்னார். ஏசப்பா சீஷர்களுக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த ஜெபத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல
பூமியிலேயும். ஆமென், ஹல்லேலூயா. இதிலே நாம் கவனித்து பார்த்தால் 10ஆம் வசனத்திலே உம்முடைய ராஜ்யம் வருவதாக. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க இந்த வார்த்தை. இந்த பக்கம் சொல்லுங்க, பிள்ளைங்க சொல்லுங்கடா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆமென், ஹல்லேலூயா. வருவதாக அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னும் வரல, வரணும் அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ராஜ்யம் வந்துச்சு என்னக்கா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போனா ராஜ்யம் இன்னும் என்ன ஆகல, வரல. ஆமாம், இந்த ஜபத்தை தான் கற்றுக் கொடுத்தாரு. இந்த ஜபம் ஒரு மனப்பாட ஜபமாக மாற்றிட்டாங்க, ஒரு பாரம்பரிய ஜபமாக மாற்றிட்டாங்க. எந்த கிறிஸ்டியன் ஸ்கூலில் பார்த்தா இந்த ஜபத்தை படிக்கிறாங்க, இந்த ஜபத்தை ப்ரேயராக பண்ணுறாங்க, நல்லது தான். ஆனால் கவனிங்க, இந்த ஜபத்தை மனப்பாடமா, மனப்பாட வசனமா, மனப்பாட ஜபமா பண்ணுறதுக்காக இல்லை. திஸ் இஸ் அ ரிலீஜியன் ப்ரேயர் இல்லை, இது ஒரு மத சம்பந்தமான ஜபம் இல்லை. ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் இந்த ஜபத்தில் இருக்கிறதான கருத்துக்களை நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. நான் எங்கே போனாலும் இந்த ஜபத்தை பிரசங்கம் பண்ணுகிறேன். என்னது பிரசங்கம்? 3 விஷயங்கள். முதலாவது தேவனுக்குரியது, 3 விஷயங்கள் நமக்குரியது. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இந்த ஜபத்தில் 6 பாயிண்ட் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் வர்ற 3 பாயிண்ட் கடவுளுக்குரியது, 2வது 3 பாயிண்ட் நமக்குரியது. கவனிக்கணும். முதலாவது என்ன பாயிண்ட்னா, பரமண்டலங்களிலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. முதலாவது பாயிண்ட். 2வது பாயிண்ட், உங்க ராஜ்யம் வருவதாக. 3வது பாயிண்ட், உம்முடைய சித்தம் பரமண்டலங்கள் நிறைவேறுகிறது போல பூமியிலே நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். இந்த 3 வேலை யார் செய்ய வேண்டும்? யார் செய்யணும்? நான் செய்யணும். சொல்லுங்க, நான் செய்யணும். இந்த 3 வேலை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். முதலாவது, உம்முடைய நாமம், அவருடைய நாமம் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கணும், துதிச்சு கொண்டே இருக்கணும். அவருடைய நாமம் எங்கோ முழங்கி கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய நாமம் இல்லாமல் ரட்சிப்பில்லை, அவருடைய நாமம் இல்லாமல் விடுதலை இல்லை, அவருடைய நாமம் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை, அவருடைய நாமம் இல்லாமல் பரலோகம் இல்லை, அவருடைய நாமம் இல்லாமல் நித்திய ஜீவன் இல்லை. அவருடைய நாமத்தை உலகம் எங்கும் சொல்ல வேண்டும், அவருடைய நாமத்தை பறைசாட்ட வேண்டும். அதை நீ செய்யாவிட்டால் அவருடைய சித்தத்தை செய்யவில்லை. சபைக்கு கொடுத்த ஆண்டவர் ஜபம் மனப்பாடமாக அல்ல, அதில் இருக்கிற ஒவ்வொன்றையும் நீர் செய்ய வேண்டும். ஜபம் பண்ணிட்டு அமைதியா இருக்கிறது இல்லை, அந்த நாமம் பரிசுத்தப்பட வேண்டும். அப்படின்னு சொன்னா ஏசப்பா நாமம் அசுத்தமாகுது, நீ சொன்னதான் பரிசுத்தமாகுதுன்னு அர்த்தம் இல்லை. அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய பொருள் என்ன? ஆண்டவர் பரிசுத்தர், அவருடைய நாமம் பரிசுத்தம், அவருடைய சுபாவம் பரிசுத்தம், அவருடைய குணம் பரிசுத்தம். அவரிலே பாவம் இல்லை, அவரிலே இருள் இல்லை. அவர் உலகத்திலே மனிதனை போல தேவன் அல்ல. He is a holy God. அவரை நாமத்தை உச்சரிக்கிற நீயும் அப்படி பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், அப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும், அப்படி பரிசுத்தமாக வேண்டும். அவருடைய நாமம் உலகம் எங்கும் தொனிக்க வேண்டும் உன் மூலமாய். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வெறும் பரமண்டல ஜபத்தை பண்ணி போட்டு பரிசுத்தம் இல்லாம ஆண்டவர் அதை மெச்சிக்கொள்ள மாட்டார். அது மனப்பாடம், அது பாரம்பரிய சபை. அப்படிப்பட்ட ஜபம் செய்துவிட்டு அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், குடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், விபச்சாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வேசித்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், திருடனாக கள்ளனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது தேவனுக்கு விருப்பம் அல்ல. அந்த ஜபம் தேவனுக்கு விருப்பம் அல்ல. அந்த வாழ்க்கை நீயும் நானும் வாழ்ந்தால் இப்படிதான் வாழ வேண்டும். கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜபம் என்ன ஜபம்? பரிசுத்தப்படுத்த வேண்டும் அவருடைய நாமத்தை. ஹல்லேலூயா. இரண்டாவது என்ன வரணும்? சொல்லுங்க, என்ன வரணும்? யாருடைய ராஜ்யம்?
சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம், இயேசுவின் ராஜ்யம் வர வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ராஜ்யத்திலே நிம்மதி இல்லை, இந்த ராஜ்யத்திலே நியாயம் இல்லை. எங்க பார்த்தாலும் இன்னைக்கு நியாயம் இல்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க. நீதிக்கு நியாயம் இல்லாத நாட்கள். இந்த ராஜ்யம் அவ்வளவுதான், இந்த ராஜாக்கள் அவ்வளவுதான். இந்த ராஜ்யத்தை ராஜாக்களால் ஆண்டு கொண்டிருக்கிறது. ராஜாக்களுக்கு பின்னாடி பிசாசு ஆண்டு கொண்டிருக்கிறான். அதனால்தான் இன்றைக்கு என்ன இல்லை? நியாயம் இல்லை, நீதி இல்லை, இன்னைக்கு உண்மை இல்லை. எங்க பார்த்தாலும் இன்னைக்கு என்னது? சீட்டிங் தான், மோசம் தான். அப்படிப்பட்டவர்களை தான் இன்றைக்கு தலை மேலே தூக்கி வச்சு ஆடிக்கொண்டிருக்கிறது உலகம். இதுதான் உலகத்தின் ராஜ்யங்கள். அல்ல சொல்ல மாட்டீங்களா? இருக்குதாம்மா நிம்மதி? இருக்குதா ஃப்ரீடம்? நமக்கு சுதந்திரம் வந்து எத்தனை நாள் ஆகுது? எத்தனை வருஷம் ஆகுது? சும்மா அந்த ஃப்ளாக் ஹோஸ்டிங்கை போட்டுட்டு சும்மா அவன் வாங்கி கொடுத்தான், இவன் வாங்கி கொடுத்தான், அதை பண்ணான், இதை பண்ணான்னு சாக்லேட்டை தின்புட்டு இன்னைக்கு சுதந்திரம்னு சொல்லிட்டு சும்மா நடிக்கிறாயா? இன்னைக்கு ஆமா, தாழ்த்தப்பட்ட ஜாதிக்கு எங்கேயா இருக்கு? இன்னைக்கு எங்க இருக்கு? எஸ்சிக்கு எங்க இருக்கு சுதந்திரம்? இல்லையா? ஃப்ராட்யா, எல்லாமே ஃப்ராட். இன்னைக்கு சுதந்திரம் இல்லை. இன்னைக்கு எஸ், அடிமை. இன்னைக்கு ஒவ்வொரு பார்ட்டி வரும்போது ஒரு சில கட்சி, ஒரு சில ஜாதி தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவனாகவே இருக்கிறான், அடிமையாகவே இருக்கிறான். ஏன்? காரணம் என்ன? இந்த ராஜ்யத்தை பிசாசு ஆண்டு கொண்டிருக்கிறான். இந்த ராஜ்யத்தில் நீயும் நானும் நிம்மதியாய் வாழ முடியாது. ஆமா, போராட்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், சிறைசாலை இருக்கும். ஆமா பிரியமானவர்களே, ஆனால் நீயும் நானும் இந்த அழிந்து போற ராஜ்யத்தில், இந்த போலியான ராஜ்யத்தில் நீ வாழ்ந்தாலும் நீ யாருக்காக வாழணும்னா, எனக்கு ஒரு ராஜா இருக்கிறார், அவர் பேர் இயேசு. எனக்கு ஒரு கிங்டம் இருக்கிறது. அது நீதியுள்ள ராஜ்யம், அது நியாயமுள்ள ராஜ்யம், அநியாயமே இல்லாத ராஜ்யம், சமாதானத்தின் ராஜ்யம், சந்தோஷத்தின் ராஜ்யம். அந்த ராஜ்யத்திற்காக தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க எந்த ராஜ்யத்துக்காக வாழ்ந்துக்கிறீங்களோ தெரியல. ஆமென் ஹல்லேலூயா. இந்த ராஜ்யங்கள் எல்லாம் 5 வருஷம் தான் ஒரு ராஜ்யம். 5 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி எலெக்ஷன், திருப்பி இன்னொரு ராஜா, இன்னொரு மனுஷன் மாறுகிறான். இப்படி மாறிக்கொண்டே இருக்கிறது. அவனுக்கு இஷ்ட போல ராஜ்யங்களை செய்கிறார்கள். ஆமா பிரியமானவர்களே, அவர்களுக்கு சாதகமாக செய்கிறார்கள். ஆனால் கவனிங்க, இந்த ராஜ்யங்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு அழிந்து போக போகிறது. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இந்த பூமியை அநேக ராஜ்யங்கள் ஆண்டது தெரியுமா உங்களுக்கு? முதல் ராஜ்யம் ஈஜிப்ட் ராஜ்யம், அது இல்லாமலே போய்விட்டது தெரியுமா உங்களுக்கு? இந்த உலக பிரபஞ்சத்தை ஆண்ட ஒரு 6 ராஜ்யங்கள் இருந்தது. ஒரு ராஜ்யம் ஈஜிப்ட் ராஜ்யம், அதுதான் எகிப்தி ராஜ்யம் என்று சொல்வார்கள். அதுதான் உலகத்திலே முதல் ராஜ்யம். அந்த ராஜ்யத்தையும் அந்த ராஜாவையும் எதிர்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட பலமான ஒரு ராஜ்யம் தான் ஈஜிப்ட் ராஜ்யம். அதையும் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அழித்து போட்டு விட்டார். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இரண்டாவது பூமியில் வந்த ராஜ்யங்களை சொல்றேன். இரண்டாவது ராஜ்யம் அசீரியா ராஜ்யம், அசீரிய சாம்ராஜ்யம் என்று சொல்வார்கள். இந்த அசீரிய சாம்ராஜ்யம் கூட அது வல்ல அரச ராஜ்யமாக மாறினது. கொஞ்சம் ஒரு சில நாட்கள் ஆமா இஸ்ரேலை அடக்கினது. ஆனாலும் அந்த ராஜ்யத்தின் கர்த்தர் அழித்து போட்டு விட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இரண்டாவது மிக பிக்கெஸ்ட் கிங்டம் இந்த பூமியிலே வந்தது, அந்த ராஜ்யம் அசீரியா சாம்ராஜ்யம். மூன்றாவது ராஜ்யம் பாபிலோனின் சாம்ராஜ்யம். பாபிலோன் சாம்ராஜ்யம் கூட ஒரு வல்லரச ராஜ்யமாக மாறினது. அதையும் கர்த்தர் அழித்து போட்டு விட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவது நாலாவது சாம்ராஜ்யம் மாதிய பரசியா என்ற சாம்ராஜ்யம் வந்தது. பிரியமானவர்களே, அந்த ராஜ்யத்தையும் கர்த்தர் அழித்து போட்டு விட்டார். ஆமா, திருப்பி அர்த்தம் வந்த ராஜ்யம் கிரேக்கிய சாம்ராஜ்யம். கிரேக்கிய சாம்ராஜ்யம் த கிரேட் அலெக்சாண்டரால் உருவாக்கப்பட்ட அந்த சாம்ராஜ்யம், அதையும் கர்த்தர் அழித்து போட்டு விட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா.
அதற்கு அந்த கிரேக்கிய சாம்ராஜ்யத்திற்கு அப்புறம் வந்த ராஜ்யம் தான் ரோம் சாம்ராஜ்யம். அந்த ரோம் சாம்ராஜ்யம் கூட அழிந்து போய் விட்டது பிரியமானவர்களே. இப்போ கடைசியாக ஒரு சாம்ராஜ்யம் இருக்கிறது, அதுதான் ரோம், மதப்பரமான ரோம் சாம்ராஜ்யம். இந்த நாட்களில் தான் இயேசு வரப்போகிறார், அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்க போகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமாங்க, ராஜ்யத்தை பற்றி நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய தேவையில்லை. பரலோக ராஜ்யம், பூலோக ராஜ்யம், ரெண்டு ராஜ்யங்களை நம்ம பார்க்க போகிறோம். பரலோக ராஜ்யம் எப்படி, பூலோக ராஜ்யத்தில் தேவன் எப்படி அரசாள போகிறார் என்ற இந்த செய்தியை நாம் தொடர் செய்தியாக நாம் வாசிக்க போகிறோம். இது வெறும் இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? ஹல்லேலூயா. ஆமாங்க, இத்தனை ராஜ்யங்கள் அழிந்து போனது, இன்னைக்கு அந்த ராஜ்யம் இந்த ராஜ்யம் ஓன்னு எழும்புது, அதெல்லாம் கணக்கே இல்லை ஆண்டிருக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்க. பெரிய பெரிய சாம்ராஜ்யம் உலகத்தை ஆண்டது. ஆமாங்க, ஆமாம், வெறும் நம்ம இந்தியாவில் மட்டும் எழும்பினா அந்த ராஜ்யம், நான் இப்படி, அந்த கொம்பு இந்த கொம்பு எல்லாம் உடஞ்சி போயிடும், எல்லாமே உடஞ்சி போயிடும். ஒரு நாள் வரப்போகிறது, அதை நாம் வாசிக்க போகிறோம். எப்படி இந்த ராஜ்யங்கள் அழிய போகிறதோ, எப்படி கர்த்தரை அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறாரோ, நாம் ஒன்றாக நாம் வாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்லட்டும், இந்த அநியாயமான பாவம் நிறைந்த, சாபம் நிறைந்த, பிசாசால் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் நீ வாழ்ந்தாலும் இந்த ராஜ்யம் உனக்கு நிரந்தரமானதல்ல. என் ஏசப்பா ராஜ்யம் தான் வரப்போகிறது. எத்தனை பேர் வரணும்னு ஆசைப்பட்டுனுக்கிறேங்க? அது வரணும்னாக்கா அந்த ராஜ்யத்துக்காக என்ன பண்ணோம்? அந்த ராஜ்யத்துக்காக என்ன பண்ணுமா? சொல்லுமா, சொல்ல மாட்டீங்களாம்மா? அல்ல சொல்ல மாட்டீங்களா? இப்போது தமிழ்நாட்டில் எலெக்ஷனுமா, தமிழ்நாட்டில் எலெக்ஷன் அந்தனுக்குது. ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் ரொம்ப என்னது இருக்குது, போட்டி. ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போது ஆமாம், ஸ்டாலின் அதனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும்னு அவங்க ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா இடங்களும் போயிட்டு அவங்க என்ன பண்ணின்னுக்கிறாங்க, போராடி கொண்டிருக்காங்க, ஜனங்களோட பேசி கொண்டிருக்கிறாங்க. எங்களை வரவைங்க, எங்களை வரவைங்க, எங்களுக்கு போடுங்க ஓட்டு, நாங்களே நிற்கிறோம் அப்படின்னு. ஆமாம், விஜய் வந்துக்கிறாரு, நான் சினிமா ஆக்டர், நான் நடிக்கிறேன், ஆமாம் உங்களெல்லாம் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன். அவருடைய மக்கள், அவருடைய ஜனங்கள் அவங்க பண்ண வேண்டியதை அவங்க பண்ணினுக்கிறாங்க. அப்போது இந்த ரெண்டு போட்டியை பார்த்தீங்களா? ஆமாம், நீயா நானா, எனக்கு வருமா உனக்கு வருமா. இப்போது ஜனங்க எப்படி சாயிறாங்களோ அந்த ராஜ்யம் தான் வரும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஜனங்க எப்படி ஓட்டு போடுறாங்களோ அந்த ராஜ்யம் தான் வரும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போது அந்த கட்சியில் இருக்கிறவங்க தூங்குவாங்களா? 23ஆம் தேதி எலெக்ஷனு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு 6 மாதத்துலேருந்து என்ன பண்ணினுக்கிறாங்க, ஒரு வருஷத்துலேருந்து என்ன பண்ணினுக்கிறாங்க? சொல்ல மாட்டீங்களே, ஒன்றுமே பண்ணுறது இல்லைங்களா? என்ன பண்ணுறாங்க பிரதர்? பிரயாசப்பட்டுனுக்கிறாங்க. அவங்களுடைய கொடி இது 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 இந்த குருத்துக்கு போடு, இதுக்கு போடு ஓட்டு, இதுக்கு போடு ஓட்டு, அதை பண்ணுறான், இதை பண்ணுறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், ஓ அப்படின்னு எல்லா வீடும் போய் அவங்களுடைய ராஜ்யத்துக்காக இரவும் பகலும் என்ன பண்ணினுக்கிறாங்க, பிரயாசப்பட்டுனுக்கிறாங்க. உங்களை நான் கேட்குறேன், ஏசப்பா ராஜ்யத்தை பற்றி எத்தனை பேருக்கு சொல்லிக்கிறீங்க? இப்போ சுவிசேஷ கூட்டம் யாருக்காக நினச்சினுக்கிறீங்க? இயேசுவின் ராஜ்யத்துக்கு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு. நீங்கள் என்ன பண்ணோம்? எலெக்ஷனுக்கு எப்படியெல்லாம் பிரயாசப்படுறானோ அப்படி ஒரு கூட்ட ஜனங்களை நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமாங்க, அவனுக்கு எலெக்ஷன் பாம்ப்ளேட் கொடுக்குறான், நம்ம மீட்டிங் பாம்ப்ளேட் தான் நம்ம எலெக்ஷனே. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேரை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க, எத்தனை பேரை பேசியிருக்கீங்க. ஆனால் பொலிட்டீஷியன் பேசுவீங்க, ரொம்ப பேசுவீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. பொலிட்டீஷியனில் ரொம்ப பேசுவீங்க, அதுக்காக ரொம்ப தூக்கின்னு போய் ஓடினுவங்க ராத்திரி பகலா. ஆனால் அவன் யார், அந்த சிஎம் உனக்கு தெரியவே தெரியாது, நீயும் பேசியிருக்க மாட்ட. ஆனால் அவர் உனக்கு சொன்னாரா, யார் ராஜ்யத்துக்காக பிரயாசப்படுப்பான்னு சொன்னாரா? இல்லையே சொன்னாரா? சரி, அவர்கிட்ட உனக்கு என்ன தான் வந்துச்சு? ஒன்றுமே வராது. நம்ம என்ன பண்ணுறோம்? பிரயாசப்படுறோம். அது எந்த ராஜ்யமாக இருக்கட்டும். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அவங்க பேண்டரை கட்டுறோம், அவங்களுடைய கொடியை தூக்குறோம், அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் உன்னை யாருன்னு தெரியாது. ஆனால் நம்ம அப்பா ஏசப்பா அப்படி அல்ல, உன்னை அறிந்தவர், உன்னை தெரிந்தவர். ஹல்லேலூயா சொல்லுங்க.
உன்னை ஆளுகையிலே நிறுத்துகிறவர். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் பாலிடிக்ஸ்க்கே தூரமாக இருப்பேன் நான். ஹல்லேலூயா சொல்லுங்க. பாலிடிக்ஸ்க்கே தூரமாக இருப்பேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. பாலிடிக்ஸ் நமக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அதுக்காக கொடி பிடிக்க தேவையில்லை, அதுக்கு பின்னாடி போகக்கூடாது. ஏன்னா நம்ம வாழ்ந்துனுக்கிற ராஜ்யம் டெம்பரவரின்றது உனக்கு தெரியணும். ஆமென். இந்த ராஜ்யெல்லாம் யார் ராஜா இல்லையா? எனக்கு ஒரு ராஜாக்கிறாரையா, அந்த ராஜ்யம் வரணையா? எத்தனை பேர் ஆளுங்க அந்த ராஜா வரணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அப்போ நீங்களாம் என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும், கேன்வாஸ் பண்ணணும். யாரை பற்றி சொல்லணும்? இயேசு ராஜாவை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் பண்ணினுக்கிறது அதுதான், ஊழியனால் அதுதான். கேன்வாஸ் டு காட். ஏன்னா எனக்கு ஓட்டு போட இல்லை, இயேசு ராஜாக்கிறார், இயேசு ராஜாக்கிறார். ஆமாம், அந்த ராஜ்யத்துக்கு நம்ம சொந்தக்காரர். இந்த ராஜ்யத்துக்கு சேர்ந்தவங்க இல்லை நம்ம. இந்த ராஜ்யம் நம்மளது இல்லை, இது பிசாசு ராஜ்யம். இயேசு ராஜ்யம், இயேசுவின் ராஜா வரப்போகிறார், அந்த ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் தான் தேவ பிள்ளைகளாகிய நாம். எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லியிருக்கீங்களா இயேசு ராஜாவை பற்றி? இயேசு ராஜாவுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லியிருக்கீங்களா? இயேசு ராஜா பக்கம் வாங்கன்னு சொல்லியிருக்கீங்களா? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஏசப்பாவுக்கு எதனா பண்ணினுக்கிறீங்களா நீங்கள்? ஏசப்பா வசனம் எடுத்தாச்சு எங்கன்னா ஒரு பேனர் கட்டிருக்கீங்களா? கட்ட மாட்டோம். ஏசப்பாவுக்கு எதுவும் செய்ய மாட்டோம். ஆமாம், ஏசப்பாவுக்கு எதுவும் செய்ய மாட்டோம். புரிஞ்சிச்சா? உலக ராஜ்யத்திற்காக பிரயாசப்படுறோம், உலக ராஜ்யத்திற்காக போஸ்டர் வட்டுறோம், உலக ராஜ்யத்திற்காக பேனர்ஸ் போடுறோம், உலக ராஜ்யத்திற்காக பாம்ப்ளெட் கொடுக்குறோம். ஆமாம், இங்கே நிறைய பெரியவங்க இருக்காங்க. ஆமாம், பார்ட்டிக்காக அப்படியே சுற்றுவாங்க. ஆனால் மீட்டிங்கன்னா ஒருத்தரும் காணோம். எப்படி இருக்கோ பார்த்தீங்களா? மீட்டிங்கன்னா ஒருத்தரும் காணோம் பெரியவங்க. ஆமாம், அந்த பாட்டி இருக்குது, ஐயோ என் பாட்டிக்காக, அவன் பாட்டிக்காக. எந்த பாட்டியும் ஒன்றும் பண்ணாது. ஏசப்பா தான் நமக்கெல்லாம் பண்ணுகிறவர். நீ பிரயாசப்பட வேண்டியது ஒருவரே. உனக்காய் ரத்த சிந்தினவர் ஒருவரே. எந்த சிஎம் உனக்காய் ரத்தம் சிந்தவில்லை, உனக்காய் எதையும் செய்ய போகிறதில்லை. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நமக்காக செய்தவர் ஒருவரே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்காக பாடுங்க, அவருக்காக ஓடுங்க, அவருக்காக திரும்புங்க, அவருக்காக எதனா செய்யுங்க, அவருக்காக எதனா சாதிங்க. அதுதான் அந்த ராஜ்யத்தில் நாம் கடந்து செல்ல வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம ராஜா யாரு? நம்ம ராஜ்யம் எது? தேவராஜ்யம். சொல்லுங்க, நம்ம ராஜ்யம் எது? இப்போ நம்ம தேட வேண்டியது எது? ஆனால் எது தேடிக்கிறோம்? அதுதான் பிரச்சனை. ஹல்லேலூயா. நமக்கு வேண்டியது பரலோக ராஜ்யம், ஆனால் நம்ம தேடுறது அதுக்காக எதுவுமே பிரயாசம், அதுக்காக எதுவுமே என்ன பண்ணல. யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்கிறார். இதை படிச்சுட்டு நம்ம முடிக்கலாம். யோவான் 18ஆம் அதிகாரத்தில் ஏசப்பாவை பிலாத்து கேட்குறாரு. 36ஆம் வசனம் பாருங்க. 18:36. இயேசு பிரதியுத்தரமாக என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. பாத்தீங்களா? இயேசு சொல்றாரு பிலாத்து கிட்ட, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. என் ராஜ்யம் உலகத்துக்குரியதானால் நான் யூதர்களிடத்தில் ஒப்பு கொடாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். ஹல்லேலூயா. 37ஆம் வசனத்தை அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவா என்றார். இயேசு பிரதியுத்தரமாக நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். கையை தட்டி ஹல்லேலூயா. பிலாத்து கேட்கிறான், அப்படி என்று சொன்னால் உனக்கு ஒரு ராஜ்யம் இருக்குதுன்னு சொல்றியே, அது பூலோக ராஜ்யம் இல்லைன்னு சொல்றியே, அப்போ நீ ராஜாவா அப்படின்னு ஏசப்பாவை பார்த்து கேட்டா, ஏசப்பா சொல்றாரு, ஆமா நான் ராஜா தான். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பா யாரு? ராஜா தான். ஹல்லேலூயா சொல்லுங்க.
எத்தனை பேர் இந்த ஏசப்பா ராஜாவுக்கு எத்தனை பேர் கொடி தூக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஏசப்பாவுக்கு எத்தனை பேர் கேன்வாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? அந்த பண்ணுறதை தான் ஊழியம், அதுக்காக பிரயாசம் தான். இந்த சர்ச்சு, இந்த மீட்டிங்கு, அங்கங்கே போகிறது, ஐயோ பிசாசு ராஜ்யத்திலிருந்து தேவ ராஜ்யத்திற்கு ஜனங்களை திருப்ப வேண்டும். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்திலிருந்து இந்த ராஜ்யத்திற்கு ஜனங்கள் என்ன பண்ணணும்? திருப்ப வேண்டும் ஐயா. அதுதான் ஊழியம். பிசாசின் ராஜ்யத்தில் இருந்தால் வழிந்து போய் விடுவான். தேவ ராஜ்யத்திற்கு வரணும். இங்கே கூடி வந்த கூட்டமே இது தேவ ராஜ்யத்தின் கூட்டம். இது தேவ ராஜ்யத்தின் கூட்டம். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? எத்தனை பேர் நம்புறீங்க நான் தேவ ராஜ்யத்தின் பிள்ளை, நான் தேவ ராஜ்யத்துக்கு சேர்ந்தவன்? எத்தனை ஒத்துரு ஆமேன், ஒத்துரு யாரோ சொல்கிறாங்க பின்னாடி ஆமேன் ஆமேன் அப்படின்னு. உங்களுக்கே தெரில. நான் வேற யாருன்னா ஆமேன் ஹல்லேலூயா ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அவங்க கட்சி தலைவர் யாருன்னா வந்தா அண்ணா படுதுங்க ஆடாத ஆட்டம், ஐயோ தோத்துறோம். இயேசு ராஜாவுக்கு ஒரு ஜே அடிங்கன்னா வாங்கி சொல்லு, ஹல்லேலூயா சொல்லு, ஆமேன் சொல்லு. எப்படிக்குது பார்த்தீங்களா? ஹல்லேலூயா ஆமேன் சொல்லுங்க எல்லாரும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எப்படி கைகளை உயர்த்துங்கடா, கைகளை உயர்த்துங்கடா. பிள்ளைங்கள கையை உயர்த்த மாட்டாங்க அந்த பிள்ளைங்க பாருங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாருக்கு ஜே அடிக்கணும்? அடிக்கிறீங்களா? எங்க ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. ஆடாத ஆட்டம், பாடாத பாட்டு, ஐயோ கூத்து பார்க்க முடியலையா? ஹல்லேலூயா. அவன் தலைவன் வந்துட்டா அவனுக்கு ரொம்ப. நான் சொல்றேன், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை தலைவரும் டெம்பரவரி தான். ஆனா ஒருவர் இருக்கிற பர்மனெண்டா. அந்த ராஜ்யம் அழியாத ராஜ்யம், அந்த ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அந்த ராஜ்யம் என்றென்றைக்கும் இருக்கிற ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்காக பிரயாசப்படியா, அந்த ராஜ்யத்துக்காக ஜெண்டை கட்டு, அந்த ராஜ்யத்துக்காக ஓடு, அந்த ராஜ்யத்துக்காக நில்லு. அதுதான் நித்திய ராஜ்யம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். இன்னும் இந்த ராஜ்யத்தை பற்றி நிறைய நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த ராஜ்யத்துக்கு நம்ம போனோம்னா என்ன எலிஜிபிலிட்டி, என்ன என்ன நீயும் நானும் அந்த ராஜ்யத்துக்கு போனால் என்ன தகுதி, அந்த ராஜ்யத்துக்கு யார் போவாங்க, அந்த ராஜ்யத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், தொடர்ந்து வாசிக்க போகிறோம். ஆமாம் பிரியமானவர்களே, எல்லாரும் எழுது நின்று கண்களை மூடி, ஏன்னா வேகமாக முடிச்சுட்டு எல்லாம் கிரவுண்டுக்கு போக போகிறோம். கிரவுண்டை பிரதிஷ்டை பண்ண போகிறோம் மீட்டிங்காக. கிரவுண்டில் தேவ பிரசனம் இறங்க போகிறது. சபை முழுவதும் கிரவுண்டில் நின்று ஜெபிக்க போகிறோம். எல்லாம் கண்களை மூடுங்க. எஸ், ஒருவேளை இது வரைக்கும் இந்த பூலோக ராஜ்யத்துக்காகவே ஓடிட்டியா, இந்த பூலோக ராஜ்யத்துக்காகவே நின்றுட்டியா, உன் பணத்தை செலவு பண்ணிட்டியா, ஆமாம் உன்னுடைய பலத்தை செலவு பண்ணிட்டியா, அதனால் உனக்கு எந்த கிரீட்டம் வரப்போகிறது இல்லை, அதனால் எந்த கணம் வரப்போகிறது இல்லை, எந்த பேரும் வரப்போகிறது இல்லை, எல்லா புகழும் வரப்போகிறது இல்லை. எஸ், இயேசுவுக்காக நீ பிரயாசப்படு. உங்கள் பணம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக செலவாகணும். ஆமாம், உங்களுடைய பலன் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக செலவாகணும். ஆமாங்க, அதை தெரிஞ்சவங்க, அதை புரிஞ்சவங்க தான் இன்னைக்கு சர்ச்சில் எல்லா நிகழ்ச்சியில் வந்து வேலை செஞ்சுனுக்கிறாங்க. நான் பண்ணுறது பாஸ்டருக்கு இல்லை, நான் பண்ணுறது சர்ச்சுக்கு இல்லை, நான் பண்ணுறது என் தேவ ராஜ்யத்திற்காக, என் இயேசுவுக்காக, என்னை மீட்டவருக்காக, எனக்கு வாழ்வு கொடுத்தவருக்காக, எனக்கு ராஜ்யத்தை கொடுக்க போகிறவருக்காக அப்படின்னு அறிந்தவங்க தான் பலவந்தம் இல்லாமல் கூப்பிடாம வந்து உழைச்சி வேலை செய்வாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு மனம் திரும்ப போறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு 3 நாள் கூட்டம் நடக்க போகுது, அதுக்கு எத்தனை பேர் வேலை செய்ய போறீங்க? எத்தனை பேர் கேன்வாஸ் பண்ண போறீங்க? எத்தனை பேர் ராஜ்யத்தின் கூட்டங்கள் நடக்க போகிறது? எத்தனை பேர் அழைத்து கொண்டு வர போறீங்க? இன்னைக்கு மனம் திரும்பு சகோதரனே, சகோதரியே. இதுவரையிலும் உன்னுடைய பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டியா? இதுவரையிலும் நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டியா? ஆமா பிரியமானவனே, ஆமா நம்ம ஒரு நாள் ராஜரிகம் பண்ண போகிறோம், ஒரு நாள் நாம் ரூல் ஓவர் பண்ண போகிறோம்.
அந்த ராஜ்யத்துல, இந்த ராஜ்யத்தில் அல்ல. இந்த ராஜ்யத்தில் உபத்திரவங்கள் தான், போராட்டங்கள் தான், கஷ்டங்கள் தான். ஆனால் ஒரு ராஜ்யம் வரப்போகிறது. அது ஏசப்பா ராஜ்யம். அது நம்ம ஏசப்பா ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் நான் இருக்க போகிறேன். அந்த ராஜ்யம் எனக்கு வேண்டும். அந்த ராஜ்யத்திற்காக என் பணத்தை செலவு பண்ணுவேன், என் நேரத்தை செலவு பண்ணுவேன், என் வாழ்க்கையை செலவு பண்ணுவேன். அந்த ராஜ்யத்திற்காக நான் இந்த பூலோக ராஜ்யத்தில் வாழ்ந்தாலும் என் கண்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்திற்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நித்திய ராஜ்யத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் பிரயாசம் எல்லாம் இயேசுவின் ராஜ்யத்திற்காக தான். அந்த ராஜ்யத்தில் நான் நிற்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. சும்மா நிக்காதீங்க, கண்ண மூடி எல்லாம் சொல்லுங்க, சப்மிட் பண்ணுங்க. எத்தனை பேர் பொலிட்டிக்கலுக்காக எத்தனை பிரயாசப்பட்டிருக்கீங்க? பொலிட்டிக்கலுக்காக எத்தனை பேர் பேனர் கட்டிருக்கீங்க? பொலிட்டிக்கலுக்காக எத்தனை பேர் பாம்ப்ளெட் கொடுத்திருக்கீங்க? பொலிட்டிக்கலுக்காக இரவும் பகலும் சுத்தி இருக்கீங்க. ஆமா ஆமா, எத்தனை பேர் கேன்வாஸ் பண்ணிருக்கீங்க? எத்தனை பேர் ஆமா இருக்கீங்க? நான் சொல்லட்டும், அது மேல இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட், அது மேல இருக்கிற அந்த வாஞ்சை இயேசு மேல ஏன் இல்ல உனக்கு? அவங்க உனக்கு என்ன பண்ணிட்டாங்க? ஒன்னும் பண்ணலீங்களே, ஒன்னும் பண்ண மாட்டாங்க, ஒன்னும் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு போலியான ஒரு ராஜ்யம், அது ஒரு போலியான ஒரு காரியம். ஆனா ஏசப்பா போலியானவர் அல்ல பிரதர். உன் வாழ்க்கையை மாத்தி இருக்கிறார் பிரதர். உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் பிரதர். உன்னை உயர்த்தி இருக்கிறார் பிரதர். இந்த நிலைமைக்கு நீ இருக்கிறன்னா அது ஏசப்பாவுடைய கிருபை தானா பிரதர்? அந்த ஏசப்பாவுக்காக ஒரு சின்ன வேலையான செஞ்சிருக்கீங்களா? பிரயாசப்படுறீங்களா அந்த ராஜ்யத்துக்காக? வெறும் சர்ச்சுக்கு வந்து போறது அவருடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்படுறது இல்ல. அவருடைய ராஜ்யத்துல ஒரு நபராக உன்னை மாத்தி இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளையாக உன்னை மாத்தி இருக்கிறாரு. ஆனா அந்த ராஜ்யத்துக்காக நீ என்ன பண்ணிக்கிற சகோதரனே? அந்த ராஜ்யத்துக்காக என்ன பண்ணிக்கிற சகோதரியே? பெரியவர்களே, அந்த ராஜ்யத்தை பத்தி பேசுங்க. அந்த ராஜ்யத்துக்காக உழைங்க. அந்த ராஜ்யம் வரணும்னு பிரயாசப்படுங்க. தகப்பனே, எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபை கொடுங்கப்பா. சபைக்கு அப்படிப்பட்ட கிருபை கொடுங்கப்பா. இதுவரையிலும் தவறான வழிகளில் அவர்கள் போயிருக்கலாம், மன்னிங்க ஆண்டவரே. இன்னிருந்து சபையார் முழுவதும் ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் உமக்காக பிரயாசப்படுவோம் ஆண்டவரே, உமக்காக உழைப்போம் ஆண்டவரே, உமக்காக ஓடுவோம் ஆண்டவரே. பிசாசு ராஜ்யத்தை அழிப்போம் ஆண்டவரே. உங்க ராஜ்யத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் ஆண்டவரே. உங்க ராஜ்யத்துக்காக நாங்கள் நிற்போம். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே உங்க ராஜ்யத்திற்காக நாங்கள் நிற்போம். கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே உங்க ராஜ்யத்திற்காக நாங்கள் பிரயாசப்படுவோம், உங்க ராஜ்யத்திற்காக ஓடுவோம். சொல்லவே மாட்டாங்க நிறைய பேர். உங்க ராஜ்யத்திற்காக நிற்போம், உங்க ராஜ்யத்திற்காக பிரயாசப்படுவோம், உங்க ராஜ்யத்தை வரும்படியாக நாங்கள் ஓடுவோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை அர்ப்பணிக்கிறோம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு நாளும் விலகிடா. கரங்களை தட்டி ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இயேசுக்காக துதிப்போம். கரங்களை தட்டுங்க, நல்ல உற்சாகமாய் விடுதலையோடு ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு நாளும் விலகிடா. கண்ணீரை காண்கிறா, கதகளை கேட்கிறா, கண்ணீரை காண்கிறா, கதகளை கேட்கிறா, வேதனை அறிகிறா, வேதனை அறிகிறா, விடுதலை தருகிறா. இன்னைக்கு இப்பவே விடுதலை தரு, கை தட்டு, ஆமென். விடுதலை தருகிறா, ஆமென்.
உனக்கு விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தட்டு கை தட்டு ஆமென் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். மெதிங்க பிசாசை மெதிங்க, பாட பாட பிசாசு மெதிக்கப்படுகிறார், பிசாசு அழிக்கப்படுகிறார். தேசத்தை சுதந்தரிப்போம். வென்று நாம் துதிப்போம், சத்தானை மெதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சத்தானை மெதிப்போம். மெதிங்க மெதிங்க பிசாசை மெதிங்க, அழிங்க பிசாசு அழிந்து போகணும், அவன் வல்லமை அழிந்து போகணும், அவன் கிரியைகள் அழிந்து போகணும், ஜனங்கள் விடுதலை பெறணும், தேசம் விடுதலை பெறணும், நம்ம இந்தியா தேசம் விடுதலை பெறணும். அதான மெதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழுக்காதே. எல்லாம் சொல்லுங்க. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழுக்காதே. கண்ணீரை துடைப்பவா, உன் கண்ணீரை துடைப்பவா. கதுவண்டை நிற்கிறார், உன் கதுவண்டை நிற்கிறார். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், துதிப்போம் தேசத்தை. ஆமென். ஒன்று துதிப்போம் சத்தானை. மெதிங்க, நல்ல கை தட்டி பாடி மெதிங்க பிசாசை. துதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நல்ல கை தட்டி சுதந்திரித்துக் கொண்டு தேசத்தை, ராஷ்டிரத்தை, மண்டலத்தை, நம்ம ஜனங்களை, நம்ம குடும்பங்களை இயேசுவுக்காக சுதந்திரித்து விடும். ஓ ரேபா கஷரமலா திரபா பாபா, சுதந்திரிப்போம், சுதந்திரிப்போம். தேசத்தை கர்த்தருக்காக, இயேசுவுக்காக, என் கிராமத்தை, என் ஜனங்களை சுதந்திரிப்போம். தகப்பனே, நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த ராஜ்யத்துக்குரியவர்கள் அல்ல, பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். அந்த ராஜ்யத்துக்கு ராஜா நீதான். எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை ஆயத்தப்படுத்தும். இந்த பூமியில எப்படியாவது உங்க ராஜ்யம் வர வேண்டும், பிசாசு ராஜ்யம் அழிக்கப்பட வேண்டும். அதுக்காக சபையாக நாங்கள் பிரயாசப்பட போகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா.